السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على رسوله الكريم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. أقيموا الصلاة وآتوا الزكاة واركعوا مع الراكعين. قال نبينا صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى، أو كما قال عليه الصلاة والسلام. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. اللهم صل على سيدنا نبينا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. صدق الله العلي العظيم. الحمد لله. அருளாளன் அன்பாளன் அல்லாஹுவின் திருப்பெயரால் இந்த ஜும்ஆவுடைய வார்த்தைகளை ஆரம்பம் செய்கிறேன். அன்பும் அருளும் ஆசியும் ஆதரவும் ஆருயிர் நாயகம் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது, அன்னாரின் வழி வாழ்ந்த வாழுகின்ற வாழப் போகின்ற, குறிப்பாக இந்த ஜும்ஆவுடைய தினத்தை அலங்கரிக்கின்ற அனைவர்களின் மீதும் உண்டாகட்டுமாக. புனிதமான ரமலானுடைய மாதத்தில பாவங்களை கரிக்கும் அந்த வார்த்தைக்கு ஏற்றாற்போல் அல்லாஹ் நம் பாவங்களை எல்லாம் கரித்து விடுவானாக. ரமலானின் பரக்கத்துக்களை பெற்றுக்கொண்டவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி வைப்பானாக. ரமலானில் நாம் செய்கின்ற எல்லா அமல்களையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. இஹ்லாஸோடு அமல் செய்து அல்லாஹுவை கூலியாக பெறக்கூடிய நசீபை அல்லாஹ் நமக்கு தருவானாக. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, முஃமின்களே, வணக்க வழிபாடுகள் இருக்கிறதே, அது மனிதனுக்கும் இறைவனுக்கும் மத்தியில் உண்டானது என்ற ஒரு குறுகிய வட்டம் அல்ல. வணக்க வழிபாடுகள் அதையும் தாண்டியது. இறைவனுக்கும் அவனுடைய அடியார்களுக்கும் மத்தியில் மிகப்பெரிய ஒரு ஆழ்ந்த ஒரு இணைப்பிற்கு உரியதாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் குர்ஆன்ல அகீமுஸ் ஸலாத்த, தொழுகையை நிலைநாட்டுங்கள் என்று சொல்வான். அது சொல்லிட்டு வஅகீமுஸ் ஸலாத்த வஆத்துஸ் ஸகாத்த, ஜக்காத்தையும் கொடுங்கள் என்பதாக அல்லாஹ் குறிப்பிடுவான். வர்கஉ மஅர் ராக்கிஈன், ருக்கூ செய்பவர்களோடு ருக்கூ செய்யுங்கள். பல இடங்கள்ல அல்லாஹ் தொழுகையை நிலைநாட்டுங்க, ஜக்காத்தை கொடுங்கள் என்பதாக சொல்லுவான். அப்படின்னா என்ன? தொழுகையும் நிலைநாட்ட வேண்டும், ஜக்காத்தும் கொடுக்க வேண்டும். ஒருத்தர் தொழுதாரு, ஜக்காத்து கொடுக்கலன்னு சொன்னா அவர் பரிபூரண முஸ்லிம் அல்ல, அவர் பரிபூரண முஃமின் அல்ல. எனவே தொழுகவும் செய்யணும், ஜக்காத்தும் கொடுக்கணும். அவர்தான் ஒரு உண்மையான ஒரு இறை விசுவாசியாக இருக்க முடியும் என்று சொல்வார்கள் பெருமக்கள். அன்பிற்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய மறைவிற்கு பின்னால் சில அரபு கோத்திரத்தினர் ஜக்காத்தை தர மறுத்தாங்க. ஜக்காத்த அது ஒரு வரின்னு நினைச்சாங்க. எனவே நபி அவர்களின் மறைவிற்கு பின்பு அதை கொடுக்க வேண்டியதில்லை என்று கருதினார்கள். அபூபக்கர் சித்திக் நாயகம் சொல்லுவாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய காலத்துல ஒட்டகத்தையும் அந்த ஒட்டகத்தின் கயிறையும் ஜக்காத்தாக கொடுத்தவர். அவர்களுடைய மறைவிற்கு பின்பு அந்த கயிறை கொடுக்க மாட்டேன்னு சொன்னா கூட அவரிடத்திலே நான் போர் புரிவேன் என்பதாக மிகவும் கண்டிப்பு காட்டினார்கள் அபூபக்கர் சித்திக் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அவங்க அந்த அளவிற்கு ஒட்டகத்தினுடைய கயிறை கூட நான் விடமாட்டேன்னு சொல்லி அதன் மீது அவர்களுக்கு இருந்த அந்த வீரியத்தையும் ஆளுமையையும் நாம் பார்க்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, ஜக்காத்து கொடுக்கிறதுனால
இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு அற்புத பண்பு ஏற்படுகிறது. இறைவனுக்கு நன்றி செலுத்துவதனுடைய ஒரு அடையாளமாக அது இருந்து கொண்டிருக்கிறது. என்னிடத்திலே இருக்கக்கூடிய செல்வம் என்னுடையது அல்ல, என் ரப்பு கொடுத்தது, என் ரப்புக்காக நான் எதையும் செய்வேன் என்ற ஒரு தியாகம் அங்கே வெளிப்படுகிறது. இறைவன் கொடுத்த அந்த அருள் கொடைகளுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு பக்குவம் அங்கு வெளிப்படுகிறது. அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான பைருஹா என்று சொல்லக்கூடிய ஒரு தோட்டம். லா தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன், உங்களுக்கு பிடித்தமானதை அல்லாஹ்வுடைய வழியில செலவு செய்யாத வரைக்கும் நீங்கள் ஒரு முஃமினாக முடியாது, நீங்க ஒரு நல்ல ஒரு ஈமான்தாரியாக இருக்க முடியாதுன்னு அல்லாஹ் சொன்ன அந்த வாசகத்தை கேட்டு அப்படியே அந்த பிடித்தமான நன்கு விளைச்சலை தரக்கூடிய அற்புதமான அந்த தோட்டத்தை அல்லாஹ்வுடைய வழியில தியாகம் செய்ய முன்வந்தார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய ஈமானை கொஞ்சம் நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, ஹிம்ஸ் பெருமகனத்தினுடைய பெருநகரத்தினுடைய ஆளுநராக இருந்த சயீத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு சில காசுகள் கிடைக்கிறது. அதை பார்த்து அழுகின்றார்கள், தேம்பி தேம்பி அழுகிறாங்க. அவர்களுடைய மனைவி இடத்துல சொல்லுவாங்க, மறுமையில் என்னை சோதிப்பதற்காக வந்தது இது அப்படின்னு சொல்லிட்டு அது அத்தனையும் தர்மம் செய்தார்கள் என்று வரலாறு அற்புதமாக பதிவு செய்திருக்கிறது. எனவே நமக்கு இருக்கக்கூடிய செல்வங்கள் இருக்கிறதே அது நமக்கான சோதனை. அல் மாலு வல் பனூன ஜீனத்துல் ஹயாத்தி துன்யா, குழந்தைகளும் செல்வங்களும் இருக்கிறதே அது உலகத்தினுடைய அலங்காரம் என்று அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். அது சோதனை என்பதாக அல்லாஹ் குறிப்பிடுகிறான். பெருமக்கள் எல்லாம், சஹாபாக்கள் எல்லாம், நமக்கு முன் வாழ்ந்த அந்த இறைநேச இறையச்சவாதிகள் எல்லாம் செல்வத்தை சோதனையாக கருதினார்கள். அது தங்களிடத்திலே இருப்பதை அவர்கள் விரும்பவில்லை. இன்னைக்கு செல்வங்கள் குவிவதையும் செல்வங்கள் நமக்கு பெருகுவதையும் தான் நாம் விரும்பிக் கொண்டிருக்கிறோம் என்பது உண்மையிலேயே கைசேதமான விஷயம். அன்பிற்குரியவர்களே, செல்வத்தை பிறருக்கு கொடுக்கும் போது ஏழைகளின் மீது இரக்கம் ஏற்படுகிறது, உள்ளத்தில இதயத்தில மென்மை ஏற்படுகிறது. ஏழைக்கு உணவளியுங்க, அனாதைகளினுடைய தலையை தடவி கொடுங்கள், உங்கள் உள்ளத்திலே மிருது ஏற்படும் என்று சொன்னார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பிற்குரியவர்களே, மறுமையினுடைய அந்த பயத்துல இந்த செல்வங்களை இறை வழியில் செலவு செய்வது இருக்கிறதே அது பாதுகாப்பாக இருக்கிறது. அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மதீனாவினுடைய அந்த கட வீதிகள்ல இந்த வசனத்தை ஓதிக்கொண்டே செல்வார்களாம் சப்தமாக. வல்லதீன யக்னிஸூன الذهب والفضة வல்லதீன யக்னிஸூன الذهب والفضة ولا ينفقونها في سبيل الله فبشرهم بعذاب أليم. வல்லதீன யக்னிஸூன الذهب, தங்கத்தையும் ஃபில்லா வெள்ளியையும் யார் சேமித்து வைக்கிறார்களோ, யுபஷ்ஷிருஹும், அவர்களுக்கு சுபச்சோபனம் இருக்கிறது, மறுமையினுடைய மிக பெரும் வேதனை சுப செய்தி இருக்கிறது என்பதாக அவர்கள் அந்த வசனத்தை ஓதிக்கொண்டே செல்வார்களாம். யார் செல்வத்தை சேமித்து வைக்கிறார்களோ அவர்களுடைய முதுகிலும் விழாப்புறங்களிலும் அந்த செல்வங்களை ஒன்று திரட்டி சூடு போடப்படும் என்பதாக முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸும் கொஞ்சம் கவனிக்கப்பட வேண்டியது. அன்பிற்குரியவர்களே, நம்மளுடைய செல்வத்தை பிறருக்காக கொடுக்கும் போது அந்த செல்வம் குறைந்து விடும் என்று நாம் கருதலாம். 100 ரூபாய் இருக்கு, 100 ரூபாய்க்கு 2.5 ரூபாய் என்ன செய்யணும், தான தர்மங்கள் செய்யணும். அப்ப 100ல 2.5 எடுத்துட்டா 97 தானே இருக்கும். அது குறைவு என்று நம்முடைய அறிவுக்கண் சொல்லும். ஆனால் அதுதான் பரக்கத் என்று அல்லாஹ்வினுடைய அறிவு சொல்கிறது, அல்லாஹ்வினுடைய ஆளுமை சொல்கிறது. நீ கொடுக்கும் போது உனக்கே தெரியாமல், உன்னையே அறியாமல் அது பன்மடங்காக பெருகும். அன்றுக்குரியவர்களே, உடம்புல அழுக்கு இருக்குது, மிகவும் கஷ்டப்பட்டு வியாபாரம் செய்யறாரு, ரோட்டுல அலைஞ்சு திரிஞ்சு தொழில் செய்யக்கூடியவரா இருக்கிறாரு, அவருடைய உடம்புல அழுக்கு இருக்குது, குளிப்பதன் மூலம் அதை நீக்கிக் கொள்கிறார். ஒருத்தர் ஏசியிலேயே இருக்கிறார், ஆபீஸ்ல ஏசி, வீட்டுல ஏசி, கார்ல ஏசி, இவருக்கும் அழுக்கு ஏற்படுகிறது. முழுசுவருக்கு வியர்ப்பதற்கான வாய்ப்பே இல்லையே, இவருக்கு எப்படி உடம்புல அழுக்கு ஏற்படும் அப்படின்னு சொன்னா அவருக்கும் அந்த அழுக்கு ஏற்படுகிறது, அவரும் குளிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. எனவே நமது செல்வத்தில சில அழுக்குகள், சில கசடுகள் ஏற்பட்டுவிடும். அதை
கழுவி சுத்தப்படுத்துவதற்காகத்தான் அல்லாஹ் ஜக்காத்தை தந்திருக்கிறான். எனவே எனக்கு அந்த அழுக்கு இல்லை, என்னுடைய சொத்துக்கள் எல்லாம் ஹலாலானது, எனவே கொடுக்க வேண்டியதில்லை அப்படிலாம் யோசிக்க வேண்டியது இல்லை. எல்லா சொத்துக்களிலேயுமே ஒரு குறை, ஒரு ஏதாவது ஒரு மாசு இருக்க செய்யும். அதை நீக்குவதுதான் ஜக்காத். அதை நீக்குவதுதான் இந்த தான தர்மமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஜக்காத்துன்னு சொன்னாலே தூய்மைப்படுத்துதல், வளர்ச்சி அடைதல் என்பதுதான் பொருள். எனவே நமது சொத்தை தூய்மைப்படுத்துவதற்கும் வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்வதற்கும் நமக்கு பின்பும் நம்முடைய குழந்தைகள், நம்முடைய பேரன் பேத்திகள், நம்முடைய சமூகம், நம்மை சார்ந்து வரக்கூடிய நமது வாரிசுகள் பயன்பட வேண்டும் என்று சொன்னால் ஜக்காத்தை சரியான முறையிலே கணக்கிட்டு கொடுக்க வேண்டும். அன்பிற்குரியவர்களே, இந்த ஜக்காத் இருக்கிறதே உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு பொருளாதாரத்தினுடைய புரட்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, தங்கத்தில 87.5 கிராம் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்களுக்கு ஜக்காத்து கடமையாக இருக்கிறது. அதே நேரத்தில் வெள்ளியாக ஒருவர் பொருட்களை வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் 612 கிராம் வெள்ளி யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்களுக்கு ஜக்காத்து கடமையாக இருக்கு. ஒருத்தர்கிட்ட கொஞ்சம் தங்கம் இருக்கிறது, ஒருத்தர் வெள்ளி இருக்கிறது, இன்னும் கொஞ்சம் பணம் இருக்கிறது. இந்த மூன்றையும் ஒன்று சேர்க்கும் போது வெள்ளியினுடைய அளவுக்கு வருகிறது என்று சொன்னால் 612 கிராம் அந்த வெள்ளியின் மதிப்பிற்கு வருகிறது என்று சொன்னால் அவர்களுக்கு ஜக்காத்து கடமையாகும். ஜக்காத்தினுடைய பொருள் இந்த வருடத்துல இருந்து ஒரு வருட காலம் அடுத்த ஒரு வருடத்திற்கு நம்முடைய கையில் இருக்கணும். அது இடையில ஏற்றமாகவோ அல்லது குறைவாகவோ ஆகி இருந்து போன ரமலான்ல 612 கிராம் வெள்ளியினுடைய மதிப்பு நம்மிடத்திலே இருந்தது, இன்றும் அந்த தொகை இருக்கிறது என்று சொன்னால் இவருக்கு ஜக்காத்து கடமையாய். அன்பிற்குரியவர்களே, அன்றைய காலகட்டங்கள்ல தங்கம் வெள்ளி சவால் ரெண்டுமே சமமாக இருந்தது. இன்று சில ஏற்றத்தாழ்வுகள் ஏற்பட்டு விட்டது. தங்கத்தின் விலை உச்சத்திற்கு சென்று விட்டது, வெள்ளியின் விலை கொஞ்சம் வீழ்ச்சியாக இருக்கிறது. இன்னைக்கு வெள்ளியின் விலையும் உயர்வுள்ளதா இருக்குது. தங்கத்தையும் வெள்ளியையும் நாம் இணைத்து பார்க்கும் போது இரண்டிற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது. எனவே நமக்கு முன் வாழ்ந்த நமது இமாம் பெருமக்கள், நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாம் அற்புதமாக அன்றே சட்டங்களை நமக்கு அழகாக வடிவமைத்து இயற்றி கொடுத்திருக்கிறார்கள். எனவே ஒருத்தருக்கு எப்ப கடமையாகும் ஜக்காத்துங்கிறத கவனிக்கிறதுக்கு வெள்ளியின் நிசாபை, வெள்ளியின் அளவை கவனிக்க சொன்னார்கள். தங்கமே இருக்குதுன்னு சொன்னா தங்கத்தை கவனிக்க வேண்டும். கொஞ்சம் பணம் வச்சிருக்கிறோம், கொஞ்சம் வெள்ளி வச்சிருக்கிறோம், கொஞ்சம் தங்கம் இருக்குன்னு சொன்னா மூன்றையும் சேர்க்கணும். 612 கிராம் வெள்ளியினுடைய அளவு இருக்கிறது என்று சொன்னால் அவருக்கு ஜக்காத்து கடமையாயிரும். இன்னைக்கு 1 கிராம் வெள்ளியினுடைய மதிப்பு சுமார் மதுரையினுடைய கணக்கின்படி இன்றைய கரண்ட் மதிப்பு என்னன்னா 295 ரூபாய். 612 கிராமுக்கு எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா 1,80,000 ரூபாய் இருந்தா அவருக்கு ஜக்காத்து கடமையாய். ஒரு வருடத்திலே கையிருப்பு தொகையாக 1,80,000 ரூபாய் அவர் வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அவருக்கு ஜக்காத்து கடமையாகிவிடும். அவர்கள் அந்த கடமையை நிறைவேற்ற வேண்டும். அன்பிற்குரியவர்களே, நவீன காலத்துல நிறைய பங்குகளிலே முதலீடு செய்யப்படுகிறது. கிரிப்டோ கரன்சி என்ற அதெல்லாம் உபயோகிக்கப்படுகிறது. டிஜிட்டல் மயமான பல தங்க முதலீடுகள் வியாபாரங்களிலே அது மாதிரியான டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகள் எல்லாம் செய்யப்படுகிறது. இது அத்துணையிலும் ஜக்காத்து கடமையாகும். இது அத்துணையிலும் கடமையாகும். நவீன காலகட்டத்துல இன்னைக்கு நிறைய ரியல் எஸ்டேட்ல முதலீடு செய்யப்படுகிறது. நிலங்களின் மீது பொருளாதாரத்தை முடக்கிவிடப்படுகிறது. அதில் கொட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. நிலங்களின் மதிப்பு உயர்ந்து நிற்கிறது. சொந்த உபயோகத்திற்காக வீடு கட்ட வேண்டும் என்ற எண்ணத்திலே ஒருவர் ஒரு இடத்தை வாங்கி வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அதன் மீது ஜக்காத்து கடமையாகாது. வியாபார நோக்கிலே கொஞ்ச காலம் போகட்டும், அதை விற்று நல்ல ஒரு லாபம் பார்க்கலாம் என்ற நியத்தில் வாங்கி வைத்திருந்தால் நிச்சயம் அதன் மீது ஜக்காத்து கடமையாகும். அந்த சொத்துக்கள் எல்லாம், அந்த ரியல் எஸ்டேட்டில் உள்ள அந்த நிலங்கள் எல்லாம் வியாபார பொருளாக கணிக்கப்படும், வியாபார பொருளாக கவனிக்கப்படும். எனவே அதன் மீது ஜக்காத்து கடமையாகும் என்பதை நாம் நினைவில் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, அதே மாதிரி இன்சூரன்ஸ்ல முதலீடு செய்யப்படுது.
செய்யப்படுது. அதே மாதிரி ப்ராவிடன்ட் ஃபண்டில் முதலீடு செய்யப்படுது. இந்த பணங்கள் எல்லாம் எத்தனை வருடங்கள் பிறருடைய கையில் இருக்கிறதோ அது உறுதியாக நமது கைக்கு வந்ததற்கு பின்பு கடந்த வருடங்களுக்கும் கணக்கிட்டு நாம் அந்த ஜக்காத்தை செலுத்த வேண்டும். அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்னைக்கு நவீன உலகத்துல மருத்துவத்தினுடைய தேவைகள் பெருகி கிடக்குது, செலவீனங்கள் அதிகரித்து விட்டது. ஒரு மனிதருக்கு இது மாதிரியான தேவை இருக்கிறது என்று சொன்னால் நம்முடைய ஜக்காத்தை அந்த மருத்துவத்திற்காக, டயாலிஸ் போன்ற தேவைகளுக்காக தாராளமாக கொடுக்கலாம் என்பதாக நமது மார்க்க அறிஞர்கள் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அன்பிற்குரியவர்களே, ஒருத்தர்கிட்ட 11 பவுன் நகை இருக்குன்னு சொன்னா 2 கிராம் 250 மில்லி அவருக்கு கடமையாகும். 11 பவுன் நகை நம்ம வீட்டு மனைவி வச்சிருக்கிறா, 11 பவுன் வச்சிருக்கிறாங்க, 87 கிராமுங்கிலேயே 10.25 அது கடமையாயிரும். நான் உதாரணத்துக்கு சொல்றேன். 11 பவுன் இருந்தா 2 கிராம் 250 மில்லி கிராம் ஜக்காத்து கடமையாயிரும். நாம இந்த 40 பவுன் ஒருத்தர்கிட்ட இருக்குன்னு சொன்னா 1 பவுன் ஜக்காத்து கொடுக்கணும். 40ல் 1 நகையா கணக்கு பண்ணும் போது 40 பவுனுக்கு 1 பவுன் ஜக்காத்து கொடுக்கணும். இதை நாம பணமாக மாற்றியும் கொடுக்கலாம். நகையாத்தான் நகையை அப்படியே எடுத்து கொடுக்கணுங்கிறது இல்ல. ஒருத்தர்கிட்ட என்கிட்ட எந்த வருமானமுமே இல்லை, பெண்கள் திருமணம் செய்து கொடுக்கப்படுகிறார்கள், நிறைய வரதட்சணை வாங்கப்படுகிறது. தந்தை என்ன செய்யணும்? கொடுக்கலாம், நான் கொடுத்துறேன், நீங்க ஜக்காத்து கொடுங்கன்னு கண்டிஷன் போட்டு தான் கொடுக்கணும். ஆனா யாருமே என்ன செய்யறது இல்லை, அப்படிலாம் செய்யறது இல்ல. ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். இப்ப பெண்களிடத்திலே நிறைய நகை இருக்கிறது. கணவர் வியாபாரம் செய்யறாரு, மனைவிக்கான தேவையை நிறைவேற்றுகிறார், அவர்களுக்கு எந்த வருமானமும் இல்லை. ஆனா ஒரு 15 பவுன் நகை அப்படியே மனைவி வைத்துக் கொண்டே இருக்கிறார் என்று சொன்னால் அந்த நகையிலிருந்து எவ்வளவு கடமையாகுதோ அந்த நகையை விற்றாவது அந்த பெண் ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்பது கடமை. இந்த நேரத்துல மனைவியினுடைய நகை அப்படியே இருக்கட்டும், கணவன் வியாபாரம் செய்வதின் காரணமாக மனைவியின் சார்புல மனைவிக்காக கணவன் ஜக்காத்தை நிறைவேற்றலாமாண்டா தாராளமாக நிறைவேற்றி கொடுக்கலாம். தாராளமாக மனைவியின் ஜக்காத்தை கணவன் நிறைவேற்றலாம். நிறைவேற்றலன்னு சொன்னா மனைவியின் மீது அது குற்றமாகத்தான் இருக்கும். எனவே 87 கிராம் நகை யார்கிட்ட இருக்குதோ அந்த பெண்களின் மீது ஜக்காத்து கடமையாகிவிடும். கணவனுக்கு நிறைய கடன் இருக்கிறது, கணவனுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது, அதனால நாங்கள் எங்க குடும்பமே கடனாளிங்க, எங்கள்கிட்ட ஜக்காத்து கடமை இல்லைன்னு யாரும் ஒதுங்கி விட முடியாது. கணவனினுடைய பொருளாதாரம் என்பது வேறு, மனைவியினுடைய கையிருப்பு, மனைவியினுடைய பொருளாதாரம் என்பது வேறு. எனவே மனைவியிட்ட இருக்கிறதும் கணவனுடையதுதான் அப்படின்னு நாம வியாக்கியானம் சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் அது முழுவதும் மனைவிக்குரிய பங்கு. மனைவி தன்னுடைய விருப்பப்பட்டு கணவனுக்காக, வியாபாரத்துக்காக, பிற தேவைகளுக்காக அன்பின் வெளிப்பாடாக கொடுக்கிறார் என்று சொன்னால் அது வேறு விஷயம். அப்படி மனைவியிட்ட இருந்து கணவன் கடனாக வாங்கி வச்சிருந்தாலும் கடனாக இருப்பதின் மீது தற்போது கடமையாகாது. கணவன் எப்பொழுது அதை திருப்பி ஒப்படைக்கிறானோ அப்பொழுது அந்த நகைக்கெல்லாம் ஜக்காத்து கடமையாகிவிடும். கடந்து போன வருடங்களுக்கும் கணக்கிட்டு அந்த பெண் கொடுக்க வேண்டும் என்பதுதான் மார்க்கத்தினுடைய சட்டமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆக அன்பிற்குரியவர்களே, எனவே ஒரு கணவனுக்கு ஜக்காத்து கடமையா இருக்குது. அந்த கணவன் ஜக்காத்து கடமையான அந்த கணவன் ஜக்காத்தினுடைய அந்த பணத்தை மனைவிக்கு கொடுக்கலாமா அப்படின்னு சொன்னா மனைவிக்கு கொடுக்க கூடாது. பெற்றோருக்கு கொடுக்கலாமா? மகனுக்கு கடமையான ஜக்காத்து அதை பெற்றோருக்கு கொடுக்கலாமாண்டா பெற்றோருக்கும் கொடுக்க கூடாது. ஒரு தந்தைக்கு கடமையாக இருக்கிறது ஜக்காத்து, தன் பிள்ளைக்கு கொடுக்கலாமான்னு சொன்னா பிள்ளைக்கும் கொடுக்க முடியாது. இவர்களுக்கெல்லாம் அவர்களுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்ற பொறுப்பு இருக்கிறது. ஒரு கணவனுக்கு மனைவியின் மீது உரிமையும் பொறுப்பும் இருக்கு. மனைவி என்பவள் கணவனின் கட்டுப்பாட்டில் உள்ளவள். எனவே மனைவிக்கான தேவையை நிறைவேற்ற வேண்டும் என்பது கணவனுக்குரிய பொறுப்பு. பெற்றோருக்குரிய தேவையை நிறைவேற்ற வேண்டும் என்பது ஒரு பிள்ளைக்குரிய கடமை. பிள்ளைக்குரிய தேவையை நிறைவேற்ற வேண்டும் என்பது ஒரு தந்தைக்குரிய கடமை. எனவே தன் பொறுப்பின் கீழ் இருக்கக்கூடிய மனைவி அல்லது பெற்றோர் அல்லது பிள்ளைகள் இவர்களுக்கு ஜக்காத்தை கொடுக்க முடியாது. இதே நேரத்துல ஒரு மனைவிக்கு ஜக்காத்து கடமையாகி இருக்கிறது. தன்னிடத்திலே நகை இருப்பது அல்லது பிற பொருளாதாரங்கள் வைத்திருப்பதின் காரணமாக, இல்ல பேங்க்ல நான் சொன்ன மாதிரி 1,80,000 ரூபாய் ஒரு பெண் வைத்திருக்கிறாள் என்று சொன்னால் அது 1 வருடம் கடந்திருக்கிறதுன்னு சொன்னா அந்த பெண்ணுக்கு கடமையாயிரும். இல்ல வியாபார சரக்குகள் மூலமாக வியாபார முதலீடாக ஒரு ஆணுக்கு 1,80,000 ரூபாய் வெள்ளியினுடைய மதிப்பு இன்றைய சூழ்நிலையில
போன வருஷத்துல எல்லாம் ஒரு 60,000 இருந்தா கடமையாகிற மாதிரி இருந்துச்சு. இன்னைக்கு நகையினுடைய அந்த விலை நிலவரங்கள் உயர்ந்து விட்டதின் காரணமாக 1,80,000 ரூபாய் மதிப்பு யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் கடமையாகிறோம். அது தங்கமாக இருக்கலாம், வெள்ளியாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், அல்லது வியாபாரத்தினுடைய பொருளாதாரமாக முதலீடாக கூட இருக்கலாம். ஒருத்தர்கிட்ட 3 லட்சம் ரூபாய் வியாபாரத்துல முதலீடு பண்ணி இருக்கிறாரு. இவருடைய கடன் அதுல 1 லட்சம் ரூபாய் இருக்குது. பாக்கி இவருடைய 2 லட்சம் ரூபாய் சொந்த பணம். அந்த வியாபார சரக்கு இருக்கிறது, எனக்கு கடன் இருக்குங்க, எனக்கு ஜக்காத் இல்ல அப்படின்னு இவர் ஒதுங்க முடியாது. ஏன்னு சொன்னா 1,80,000 ரூபாய் மதிப்பளவு இவருடைய சொந்த பணம் இருந்தாலே இவருக்கு ஜக்காத்து கடமையாயிரும். ஆக இவருடைய கடன் 1 லட்சம் தான். ஆனா மொத்த கடனை சேர்த்து இவருடைய முதலீடு 3 லட்சம். அப்ப இவருடைய சொந்த பணம் 2 லட்சம் ரூபாய் இருக்கிறது. 1,80,000 இருந்தாலே இன்றைய கரண்ட் மதிப்புல ஜக்காத்து கடமையாகிறோம். ஆக அன்பிற்குரியவர்களே, கடமைகளை விளங்கி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தருவானாக. மென்மைக்குரியவர்களே, எனவே மனைவியினுடைய ஜக்காத்தை கணவனுக்கு கொடுக்கலாமான்னு சொன்னா தாராளமாக மனைவி தன்னுடைய ஜக்காத்தினுடைய பணத்தை கணவனுக்கு கொடுக்கலாம். ஏன்னு சொன்னா மனைவி கணவனை ஆதிக்கம் செலுத்துவது இல்லை. நிறைய இடத்துல ஆதிக்கம் நடக்குது, அது வேறு விஷயம், அது வேறு கதை. ஆனா அடிப்படையில ஒரு பெண் ஆணுக்கு பொறுப்பு அல்ல. ஆணுக்கு பொருளாதாரத்தை நிறைவேற்றி கொடுக்கணுங்கிற, ஆணுக்கு சாப்பாடு போடணுங்கிற உரிமை இல்லை. அப்படிங்கிறதுனால மனைவி கணவனுக்கு ஜக்காத்தை கொடுக்கலாம். ஆனா கணவன் மனைவிக்கு ஜக்காத்தை கொடுக்க முடியாது என்பதை விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, வாடகை வருமானம் வருது, சில கட்டிடங்களை வாடகைக்கு விட்டு இருக்கிறோம், இல்ல மிகப்பெரிய காம்ப்ளெக்ஸ் இருக்குது, அந்த சொத்தின் மதிப்பிற்கு ஜக்காத்து கடமை இல்லை. அதுல இருந்து வாடகை வருகிறது அல்லவா, அந்த வாடகை தொகைக்கு ஜக்காத்து கடமையாகிவிடும். அதே மாதிரி குழந்தைகளுக்குன்னு சில நகைகள் இருக்கிறது என்று சொன்னால், குழந்தைகளுக்கு இது என்னுடைய மூத்த பிள்ளைக்கு, இது இளைய பிள்ளைக்கு அப்படின்னு நாம சேர்த்து வச்சுக்கிட்டே வர்றோம். இப்ப அந்த நகைகளுக்கு ஜக்காத்து கடமையாகுமாண்டா அந்த பிள்ளை பாலிகாகலனா கடமை இல்லை. பாலிகாகிட்டா அந்த பிள்ளையினுடைய அந்த நகைகளுக்கும் அது கடமையாகும். பொறுப்பாளராக இருப்பவர்கள் ஒரு அளவுக்கு மேல போகும்போது, ஜக்காத்தினுடைய நிசாபை அடையும் போது தந்தை அந்த பிள்ளைகளினுடைய ஸ்தானத்துல இருந்து அந்த ஜக்காத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் சட்டமாக இருக்கிறது. அனாதைகளினுடைய சொத்தை பராமரிக்கிறோம், இப்ப அந்த சொத்துக்கு ஜக்காத் இருக்கான்னு சொன்னா யாரு பாதுகாவலராக பொறுப்பாளராக இருக்கிறார்களோ அவர்கள் அதை கணக்கிட்டு கொடுக்க வேண்டும். அதே போல தரிசு நிலங்கள் இருக்கிறது, இதற்கு கடமையான்னு சொன்னா தரிசு நிலங்கள் தரிசாவே கிடக்குதுன்னா அதுல ஜக்காத்து கடமையாகாது. தரிசு நிலங்கள் விற்பனை பொருளாக பிளாட்டுகளாக அது மாற்றப்படுகிறது, மனசுல அதுக்கு இத்தனை கோடி நம்மள்கிட்ட இருக்குதுன்னு மதிப்பு போட்டுக்கிட்டே போறோம்னு சொன்னா அதன் மீது கடமையாகிவிடும். இன்னைக்கு ரேட் இப்படி போய்கிட்டு இருக்குது, நம்மள்கிட்ட இவ்வளவு இருக்குது அப்படின்னு இவரு ஒரு மிகப்பெரிய மிதப்புல போறாருன்னா முதல்ல நீ ஜக்காத்தை கொடுக்கணுங்கிறது ஒரு முஸ்லிமுக்கு கடமையாகிவிடும் என்பதை நினைவில் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். விவசாய நிலம் இருக்கிறது, அதில் பல சட்டங்கள் இருக்கிறது. விவசாயத்திலிருந்து வரக்கூடிய லாபங்களை கணித்து அதன் மீது கடமையாகும். நமக்கு தெரிந்த, நமக்கு வேண்டிய ஆலயங்கள் இடத்திலே அந்த சட்டங்களை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை உங்களுக்கு நான் அறிவுறுத்தியவனாக, அன்பிற்குரியவர்களே, அத்தியாவசியமா பயன்படுத்துற பொருட்கள்ல ஜக்காத்து கடமையாகாது. சொந்தமா குடியிருக்கக்கூடிய வீடு, அது 1 லட்சம் ரூபாய் மதிப்புடைய வீடாக இருந்தாலும் சரி, 1 கோடி மதிப்புடைய வீடாக இருந்தாலும் சரி, அந்த சொந்தமாக பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய வீடுகளுக்கு ஜக்காத்து இல்லை. நல்ல ஒரு வாகனம், நல்ல ஒரு ஸ்கூட்டர் வச்சிருக்கிறோம், இல்ல மிகப்பெரிய பைக் வச்சிருக்கிறோம், சொந்தமாக பயன்படுத்துகிறோம் என்று சொன்னால் அதற்கு ஜக்காத்து கடமை இல்லை. மிகப்பெரிய கோடிகள் மதிப்பு தக்க ஒரு வாகனத்தை வாங்கி, கார் வாங்கி நாம ஓட்டுறோம், சொந்தமா அதை பயன்படுத்துறோம்னா அதற்கு ஜக்காத்து கடமை இல்லை. 1 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள செல்போன் யூஸ் பண்றோம்னு சொன்னா அதற்கு ஜக்காத்து கடமை இல்லை. ஒருத்தர் செல்போனு கடை வச்சிருக்கிறாரு, அதுல பல செல்போன்கள் இருக்கிறது, அந்த செல்போன்கள் எல்லாம் வியாபார சரக்கு. எனவே வியாபார சரக்காக கணிக்கப்படுபவைகளுக்கு கடமையாகிறோம். வியாபார 2 வீலருடைய அந்த வாங்கி விற்பனை செய்யக்கூடிய நிறுவனத்தை வச்சிருக்கிறாருன்னு சொன்னா அதுவெல்லாம் இவர் யூஸ் பண்றது இல்ல, வியாபார சரக்கு. மேல் மிச்சமாக போகும்போது அதன் மீது கடமையாகும். சொந்தமாக எவ்வளவு விலை மதிப்புள்ளதை நாம் பயன்படுத்தினாலும் அதற்கெல்லாம் ஜக்காத்து கடமையாகாது. அதே போல
ஜக்காத்தை ரமலான்ல தான் கொடுக்கணும், வேற காலத்துல கொடுக்க கூடாது அப்படின்னு எது சட்டம் இருக்கான்னு சொன்னா அப்படிலாம் எந்த சட்டமும் கிடையாது. நமக்கு எப்ப பாலிக் ஆகுதோ, நம்மிடத்தில் எப்பொழுது சொத்து சேர்ந்ததோ அப்ப இருந்து அந்த கணக்குகளை நாம என்ன செய்யணும், கணக்கிட்டு வரணும். அது ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் அத்தியாவசிய கடமை. நம்ம பரவலா ஒரு குத்து மதிப்பாக ஒரு தோராயமாக ரமலான்ல கணக்கிட்டு கொடுக்கிறோம். அல்லாஹ் நன்மையை இரட்டிப்பாக கொடுக்கிறாங்கிற காரணத்தினால அப்படி கொடுக்கப்படுகிறது. ஆனா ஒரு மனிதனுக்கு, ஒரு நபருக்கு ஒரு சொத்து இருக்கிறதுன்னு சொன்னா, அவன் பாலிக் ஆகிட்டான்னு சொன்னா அந்த நேரத்துல ஜக்காத்தினுடைய நிசாபை அடைந்திருந்தால் அவனுக்கு அப்பவே கடமையாயிரும். இல்ல ஒருத்தர் பாலிக் ஆனாரு, ஆனா அவருக்கு ரமலானுக்கு 2 மாசத்துக்கு முன்னாடி நம்ம ஷாபான் மாசத்துல அவர் ஜக்காத்துடைய நிசாபா அடைஞ்சாருன்னா அந்த ஷாபான்ல இருந்து அடுத்த ஷாபான கணக்கிடணும். அப்ப அவருக்கு கடமையாயிரும். ஜக்காத்தை விரைவாக நிறைவேற்றி விட வேண்டும். எப்ப நமக்கு மௌத்து வரும் தெரியாது. கடமையை பால் செய்த குற்றத்திற்கு ஆளாகி விடுவோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். ஆனா நிறைய பேணுதலாக பெரும்பான்மையாக ரமலானில் கணக்கிட்டு கொடுக்கிறார்கள். நன்மையை நாடியவர்களாக அல்லாஹ் அனைவரையுமே கபூல் செய்யணும். ஆக அன்பிற்குரியவர்களே, எனவே இப்படியாக ஜக்காத்தினுடைய கடமைகள், சட்டங்கள் ஏராளமாக இருக்கிறது. அவரவருக்கு தகுந்த மாதிரி எனக்கு ஜக்காத்து கடமையா இல்லையான்னு சொல்லி அதை கணக்கிட்டு சரியான முறையிலே கொடுப்பதற்கான பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தருவானாக. ஜக்காத்தை பாலடிக்காமல் சரியான முறையில் கொடுக்கும் போது ஏழைகள் இல்லாத சூழ்நிலை ஏற்படும். இது ஒரு பொருளாதாரத்தில் தன்னிறைவை அடைய வைக்கக்கூடிய அற்புதமான புரட்சியாக, அற்புதமான ஒரு வழிகாட்டியாக இந்த ஜக்காத்து இருந்து கொண்டிருக்கிறது. ஜக்காத்து என்பது நமது பொருளை தூய்மைப்படுத்த, ஜக்காத்து என்பது நமது பொருளை வளர்ச்சிப்படுத்த, அது குறைப்பது அல்ல என்பதை விளங்கிக் கொண்டு புனிதமான ரமலானிலே அந்த அமலை சிறப்பாக செய்வதற்கான வாய்ப்பையும் நசீபையும் அல்லாஹ் நமக்கு தந்தருளுவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.